சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் விஜய் இப்போ பண்ணுற அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்குது பாருங்கள், அது நம்ம அண்ணாமலைக்கு பிடிக்கலையாம். ஆமாம், தமிழ்நாடே அப்படி அந்த அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்கை வந்து விஜயோடைய ரசிகர்கள் அல்லாதவர்கள் கூட இந்த ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குப்பா, ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு கெத்து இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்கை வந்து ஏன் அண்ணாமலைக்கு பிடிக்காமல் போச்சு? காரணம் இருக்குது, சொல்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் இப்போ பண்ணிகிட்ருக்காரு அந்த ஒரு பவர் ட்ரெஸ்ஸிங், அது வந்து விஜயின் விருப்பப்படி உருவாக்கப்பட்டது. ஆமாம், அதை பற்றியும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அண்ணா ஸ்டூடெண்ட் சேனல் இருக்கு இல்லையா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ முழுவதும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் பாருங்கள், அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 2022 வெளிவந்த விஜயோடைய பீஸ்ட் படம் இருக்குது பாருங்கள், அதில் விஜயோடைய பேர் வந்து வீர ராகவன். அதில் அவர் வந்து ரிசர்ச் அனலைஸ்ட் விங் ஏஜெண்ட்டாக நடிச்சிருப்பார். அதில் அவருடைய காஸ்டியூம் என்னென்னு பார்த்துருக்கீங்களா? இதுதான் விங் ஏஜெண்ட்டாக விஜய் வந்து அந்த படத்தில் ஒரு காஸ்டியூம் ஒன்று போட்டிருப்பாரு. அதே மாதிரி எனக்கு வந்து நான் சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்கும்போது அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எனக்கு வேணும் அப்படின்னு விஜயே அவருடைய நண்பர் ஜஃபீர் அகமது கிட்ட கேட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர், அவருக்குன்னு தனியாக ஒரு பிராண்ட் இருக்குது, ஜஃபீர் அண்ட் அகமது அப்படின்ற பிராண்ட். இந்தியாவில் நிறைய பிரபலமான நடிகர்கள்லாம் இந்த ஜஃபீர் அகமது அவங்க டிசைன் பண்ணி கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போடுறாங்க. பீஸ்ட்டில் நான் போட்ட அந்த ஒரு டிசைனில் எனக்கு வந்து நான் முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது அந்த மாதிரி ஒரு கோட் சூட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்ட அந்த ஒரு டிசைன் தான் இப்போ விஜய் நம்ம முன்னாடி சும்மா ஹேண்ட்ஸமாக இப்படி ஒரு அழகான ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு இந்தியாவை வியந்து பார்க்குற அளவுக்கு அப்படி ஒரு பவர் ட்ரெஸ்ஸிங்கோட வராரு. இப்போ விஜய் பண்ணியிருக்கிற அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்கை வந்து ஜஃபீர் அகமது ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே அவ்வளோ நல்லா இருக்குது. நாம் வந்து ஒரு புதிய தமிழகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனால் ஒரு புதிய விதமான ஸ்டைலிஷான ஹேண்ட்ஸமான ஒரு முதலமைச்சரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பதவி இருக்கும்போது அது ஏன் பிளாக் கலர் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்களா? அப்போ வந்து இந்த பிளாக் கலர் வந்து அவ்வளோ கமாண்டிங்காக இருக்கும், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கலர், கேமராவில் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும். அந்த பிளாக் கலர், அந்த பிளாக் உடையே வந்து ரொம்ப கமாண்டிங்கான ஒரு உடை. ஸோ அதனால தான் பிளாக் கலரில் நாங்கள் டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விஜயோடைய விருப்பம் கூட. இதே ஜஃபீர் அகமதுடைய அவங்க டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் விஜய் வந்து மலேசியாவில் ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சில் போட்டிருப்பாரு. அது ப்ளூ கலர். இந்த ஒரு மேலே போட்டிருக்கிற அந்த கோட் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கரெக்டாக பாடிக்கு ஃபிட் ஆகிற மாதிரி அதை டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு வந்து அவ்வளோ கச்சிதமாக இருக்குது அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங். ஸோ இப்போ விஜய் போட்டிருக்கிற அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து நம்ம ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்ற அந்த ஒரு பேரை வச்சுருவோம். சரி, இந்த ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்ற அந்த ஒரு ட்ரெஸ்ஸு ஏன் அண்ணாமலைக்கு பிடிக்காமல் போச்சு? அதுக்கு அண்ணாமலை என்ன காரணம் சொல்கிறாருன்னா, in one family in 40 years 3 generations waiting. Now yesterday Mr. Vijay took oath in a suit. I'm wondering how is he going to wade water next year. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மழை பெஞ்ச போது கருணாநிதி வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு அவருடைய அந்த வெள்ளை வேஷ்டியை மடித்து கட்டிட்டு தண்ணியில் இறங்கி போனார். அந்த ஒரு ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் மழை வந்தபோது ஸ்டாலின் வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு போகிறத நான் டிவியில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி உதயநிதியும் போகிறத பார்த்துருக்கேன். விஜய் வந்து எப்படி இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்கோட அந்த மாதிரி மழையில் தண்ணியில் இறங்குவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அண்ணாமலைக்கு வந்திருக்கு. ரொம்ப நியாயமான சந்தேகம் தான் இல்லையா? எப்படி விஜய் வந்து அந்த கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு மழையில் வந்து தண்ணியில் இறங்கி மக்கள்கிட்ட எல்லாம் போவார் இல்லையா? அதாவது விஜய் வந்து 24 மணி நேரமும் அந்த ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்ற அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்க மாட்டார். வீட்டில் தூங்கும் போதெல்லாம் வேறு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார், வீட்டில் இருக்கும்போது வேறு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார். அரசியல் சம்மந்தப்பட்ட மற்ற ஏதாவது மீட்டிங்க்கு போகும்போது தான் அந்த ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்ற அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போடுவார். மற்றபடி அவர் சாதாரண ட்ரெஸ்ஸில் தான் இருப்பார். இப்போ மழை பெய்யுது, எங்கேயோ தண்ணி வந்துருச்சு அப்படின்னா உடனே கோட்டை சுட்ட மாட்டிக்கிட்ட போவார். அவர் ஷார்ட்ஸ் போட்டுட்டு போகலாமா? ஏன்னா தண்ணியில் வந்து பேண்ட்டு போட்டால் கண்டிப்பாக நனையும். இப்போ ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனால் ஓரளவுக்கு நனையாது இல்லையா? ஸோ ஷார்ட்ஸ் போட்டுட்டு போகலாமா அண்ணாமலை? முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தால் மட்டும்தான் வேட்டியை மடித்து கட்டி தண்ணியில் இறங்க முடியும். இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்தால் ஃபுல்லாக நனைஞ்சிருமே. சரி, இந்த அண்ணாமலை வந்து விஜயோடைய அந்த ஒரு பவர் ட்ரெஸ்ஸிங்கை பற்றி சொல்கிறாரு. நம்ம நரேந்திர மோடிஜி அவருடைய ட்ரெஸ்ஸிங்கை பார்த்துருக்கீங்களா? விஜயாவது அந்த பேண்ட் லூஸாக இருக்கும், தண்ணியில் இறங்கும்போது அதை தூக்கி முட்டி வரைக்கும் ஏற்றிட்டு இறங்கலாம். ஆனால் நம்ம மோடிஜி வந்து ரொம்ப டைட்டான ஒரு அந்த குர்த்தாவோடைய சேர்ந்து போடுற ஒரு பேண்ட் இருக்கும் இல்லையா, அதை சீக்கிரம்லாம் மேலே தூக்க முடியாது, அவ்வளோ டைட்டாக இருக்கும் கீழே. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எப்படி நம்ம நரேந்திர மோடிஜி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போவார்? ஏன் சீஃப் மினிஸ்டர் போனால் பிரைம் மினிஸ்டர் போகக்கூடாதா? அவர் ஹெலிகாப்டரில் மட்டும்தான் அப்படியே பார்த்துட்டு போவாரா? அவரும் இறங்கட்டுமே. அப்போ அவரும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போகணும். சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு விதமான ட்ரெஸ்ஸிங், பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு விதமான ட்ரெஸ்ஸிங் அப்படின்லாம் இருக்கான்னு? இல்லைன்னா நம்ம மோடிஜியையும் தமிழ்நாடு ஸ்டைலில் வேட்டி சட்டை போட வச்சுருவோமா? ஏன்னா மழையில் பாதிக்கப்படும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மடித்து இறங்குறதுக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமும் அவர் எந்த அளவுக்கு டவுன் டு எர்த்தாக இருக்கார் அப்படின்றத முதல்ல இந்த ஒரு வீடியோவை பாருங்கள்.
with the Honorable Governor of Tamil Nadu. We request all of you to kindly remain seated. அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர், அவரும் கை வச்சு அந்த டேபிளை நவுத்துறாரு. ஸோ அந்த அளவுக்கு டவுன் டு எர்த்தாக இருக்கிற ஒரு மனுஷன் வந்து மழையில் என்னுடைய பேண்ட்டு நனையும் இல்லை என்னுடைய கோட்டு நனையும் அப்படின்ட்டு காரை விட்டு இறங்காமல் இருப்பார். என்ன ஆகிப்போச்சுன்னா, விஜய் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருந்தது. எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, விஜய் மேலே டெய்லி ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது இவங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அவர் சில வேலைகளை செய்கிறாரு. அவர் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ரொம்ப வித்தியாசமான ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கார். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கார், ரொம்ப மரியாதையுடன் நடந்துக்கிறாரு. அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஆச்சரியத்தை தருது, பயத்தை தருது. கண்டென்ட் வரை கிடைக்க மாட்டேங்குது. என்னத்தை சொல்கிறது, விஜய் வந்து ரொம்ப மரியாதையுடன் ஸ்டாலின் வீட்டுக்கு போனார், சீமான் வீட்டுக்கு போனார், வைகோ வீட்டுக்கு போனார் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியுமா? அது வந்து இவங்களுக்கே பாதிப்பு தானே. இவங்களுக்கு வந்து குறை சொல்லி தானே பழக்கம். ஸோ இந்த மாதிரி விஜய் வந்து இப்போ கண்டென்ட் கொடுக்காததுனால அவருடைய ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, அந்த மாதிரி போடக்கூடாது, வேட்டி சட்டை கட்டணும், இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது பாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுற ஹேண்ட்ஸமான, ஹம்பிளான, ஆக்டிவான, இளமையான, விஷனோட இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் கிடச்சிருக்கிறார். சீஃப் மினிஸ்டர்னால் என்னமோ அவங்களுக்கு கொம்பு முளைச்ச மாதிரி நடந்துப்பாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஹம்பிளான ஒரு மனுஷன் நமக்கு கிடச்சிருக்காரு. ஸோ அதை கொண்டாடுங்க. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இறந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு கரிஸ்மா உள்ள ஒரு தலைவர் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தாங்க. 2017 2024 வரைக்கும். ஏன் 24ன்னு சொல்கிறேன்னா, 24 விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அப்போ தான் ஒரு கரிஸ்மா உள்ள ஒரு தலைவர் நமக்கு கிடைக்கிறார். அந்த கரிஸ்மா தான் அவரை ஜெயிக்க வச்சிருக்கு. அந்த கரிஸ்மா இருந்தாலே ஜெயிச்சிருவாங்க. அது அவர்கிட்ட இருக்குது. ரொம்ப ஹம்பிளாக இருக்கார், ஒரு விஷனோடு இருக்கார், நான் சொன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்கார், இளமையாக இருக்கார். ஸோ தமிழ்நாடு ஒரு புதிய பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவர் வந்து அந்த 2 நாளாக என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரையும் போய் சந்திக்கிறாரு, ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறாரு. ஸோ நம்ம வைகோ சொன்ன மாதிரி 1967க்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வீட்டில் போய் சந்திக்கிறது அப்படின்றது வந்து அண்ணாவை தவிர வேறு யாரும் செஞ்சதில்லை. அண்ணாக்கிட்டேருந்து அரசியல் கற்றுக்கிட்டு முதலமைச்சரான கருணாநிதி கூட எதிர்கட்சி தலைவரெல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு மரியாதையுடன் இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டரை நீங்கள் வந்து ஒரு வேட்டி கட்டல, தண்ணியில் இறங்கலை, அந்த மாதிரிலாம் சொல்லி சும்மா ஒரு சில்லி ரீசன்லாம் சொல்லி இதெல்லாம் ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்காதிங்க. இந்த எலெக்ஷனுடைய நிலவரப்படி பிஜேபிக்கு இப்போ தமிழ்நாட்டில் 2.9% ஓட்டு தான் இருக்குது. ஸோ அண்ணாமலை இந்த மாதிரிலாம் பேசி அதை ஒரு 1%க்கு கொண்டு போய் விட்டுறாதீங்க. தமிழ்நாட்டில் எப்படியும் பிஜேபிக்கு இடம் கிடையாது. அதனால் அண்ணாமலை உங்கள் அரசியல்லாம் நார்த்து பக்கம் எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு விஜய் உடைய அந்த பவர் ட்ரெஸ்ஸிங், ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச், அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். வாங்கம்மா, இப்படி வாங்க, வாங்க, அப்படி வாங்க. போட்டோ எடுத்துக்கோங்க. வாங்கம்மா, இப்படி வாங்க, வாங்க.